ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை நாளில் இல்லைனா எவ்வளோ நேரத்தில் ப்ரெக்னென்ட் ஆக முடியும், ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒருத்தங்க ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஓவலேஷன் இருக்கு இல்லையா, ஓவலேஷன் முடிஞ்ச 12 to 24 ஹவர்ஸில் அவங்க சேர்ந்துருக்கும் போது அந்த டைமில் தான் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓவலேஷன் அப்படின்றது நம்மளோட ஒவ்வொரு மாதமும் 2 ஓவரியில் ஏதாவது ஒரு ஓவரியிலேருந்து மெச்சூரான எக் வந்து ரிலீஸ் ஆகுறது தான் ஓவலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு மாதமும் அவங்க ஒருத்தங்க கன்சீவ் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபெர்டிலிட்டி, அதாவது ஃபெர்டைல் விண்டோன்னு இருக்கு இல்லையா, அந்த டைமில் அவங்க சேர்ந்துருக்கும் போது தான் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓவலேஷன் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ஓவரியிலேருந்து ஏதாவது ஒரு ஓவரியில் மெச்சூரான எக் இருக்கும். அந்த எக் வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வர்றது தான் ஓவலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் தான் நம்ம பாடியில் வந்து ஸ்பெர்மை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா அந்த எக்கும் ஸ்பெர்மும் மீட் ஆகி ஃபெர்டிலைஸ் ஆகிறதுக்காக. சப்போஸ் இப்போது ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா அந்த எக் வந்து யூட்ரைன் லைனோட சேர்ந்து கர்ப்பப்பையோட சுவரோடு சேர்ந்து அந்த மாதத்தோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் பீரியடாக வெளியே வந்துடும். ஸோ ஓவலேஷன் அப்படின்றது 12லேருந்து 24 ஹவர்ஸ் தான், 24 ஹவர்ஸ் டைமிங்கில் தான் நடக்கும். ஸோ ஓவரியிலேருந்து ஒரு எக் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் மட்டும்தான் உயிரோடு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபெர்டிலைஸ் ஆகலை அப்படின்னா அந்த எக் வந்து பீரியட்ஸில் வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் உங்களோட ஓவலேஷன் டைமில் நீங்கள் சேர்ந்துருக்கும் போது கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஸ்பெர்ம் வந்து ஒரு 5 டேஸ் வரைக்கும் உங்களோட கர்ப்பப்பையில் உயிரோடு இருக்கும். ஸோ உங்களோட ஃபெர்டைல் விண்டோ எப்படின்னு எந்த டைம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். உங்களோட ஃபெர்டைல் விண்டோ எப்போன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஃபெர்டைல் விண்டோனா என்ன, அதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபெர்டைல் விண்டோ அப்படின்றது இந்த டைம் தான் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது இல்லையா, அந்த டேட்லேருந்து அந்த டேட்டுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் ஓவலேஷன் டேட், அதுக்கப்புறம் ஓவலேஷன் முடிஞ்ச ஒரு நாள், இதை தான் ஃபெர்டைல் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெர்ம் வந்து 5 டேஸ் வரைக்கும் உயிரோடு இருக்கும். எக் வந்து 12லேருந்து 24 ஹவர்ஸ் தான் உயிரோடு இருக்கும். அதுதான் அதோட லைஃப் டைம். இந்த டைமுக்குள்ளே ஸ்பெர்மும் எக்கும் மீட் ஆனதான் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளை பொறுத்து ஒவ்வொருத்தங்களோட ஃபெர்டைல் விண்டோ வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். எல்லாருக்கும் வந்து இந்த ஃபெர்டைல் விண்டோ ஒரே மாதிரி இருக்காது. இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபெர்டைல் விண்டோ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பீரியடான ஃபஸ்ட்டு டேட்டையும் நெக்ஸ்ட்டு பீரியடோட ஃபஸ்ட்டு டேட்டையும் நீங்கள் வந்து நோட் பண்ணணும். இதுதான் உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட லென்த்து. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 28 டேஸ் சைக்கிள் இருக்கும். 21லேருந்து 35 டேஸ்க்குள்ளே இந்த டைமில் வேணால் சைக்கிள் இருக்கலாம், உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட லென்த் இருக்கலாம். ஸோ இப்போது உங்களுக்கு 28 டேஸ் சைக்கிளாக இருக்கும்போது 14 டேஸ்க்கு முன்னாடி, அதாவது நெக்ஸ்ட் பீரியடோட டேட்லேருந்து 14 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். அதை வச்சு நீங்கள் உங்களோட ஃபெர்டைல் விண்டோ எப்போ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை நாளில் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12 to 24 ஹவர்ஸ் தான் அந்த எக் வந்து உயிரோடு இருக்கும். ஸோ அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஃபெர்டிலைஸ் ஆனால் தான் மெச்சூரான எக் வெளியே வருது இல்லையா, அது ஃபெர்டிலைஸ் ஆகும்போது தான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்க டைம் வந்து ஒரு நாள். அதுக்கு முன்னாடி இருக்க 5 டேஸை நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த ஃபெர்டைல் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெர்டைல் விண்டோவில் சேர்ந்துருக்கும் போது தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஓவலேஷன் டேயில் நீங்கள் சேர்ந்துருக்கும் போது 10% தான் சான்ஸ் இருக்குது. அதுவே 1 டே பிஃபோர் ஓவலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21%, 2 டேஸ் பிஃபோர் ஓவலேஷன் பார்த்தீங்கன்னா 26%, 3 டேஸ் பிஃபோர் ஓவலேஷன் 24%, 4 டேஸ் பிஃபோர் ஓவலேஷன் 18%, 5 டேஸ் பிஃபோர் ஓவலேஷன் 5%. ஸோ மேக்ஸிமம் அதிகமான பர்சன்டேஜ் எப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவலேஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் சேர்ந்துருக்கும் போது 26% ஆஃப் சான்ஸ் வந்து நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னொரு ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 1% சான்ஸ் தான் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்செப்ஷன் வந்து ஓவலேஷனுக்கு முன்னாடி ஒரு 6 டேஸ்க்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 3% ஆஃப் சான்ஸ் தான் இருக்குது. ஸோ நமக்கு முக்கியமான டைம் பார்த்திங்கன்னா ஓவலேஷன் டே, அதுக்கு முன்னாடி இருக்க 5 நாள் தான் ரொம்ப முக்கியமான டைம்.
ஸோ நீங்கள் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த ஓவுலேஷன் கால்குலேட் பண்ணுறது, ஓவுலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓவுலேஷன் டே, அதுக்கப்புறம் ஃபெர்டைல் விண்டோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ ஓவுலேஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. உங்களோட பாடி டெம்பரேச்சர், ஓவுலேஷன் கிட்டு, இல்லைனா ஒயிட் டிஸ்சார்ஜ் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எக் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்க போகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் சேர்ந்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஓவுலேஷன் டைமை கால்குலேட் பண்ணி, ஃபெர்டிலிட்டி விண்டோ கால்குலேட் பண்ணி சேர்ந்துருக்கும் போது உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.